இந்த வரைபடம் ஒரு துப்பாக்கி போல இருக்கு. அதிகார வர்க்கம் ஒரு துப்பாக்கி போல இந்த வரைபடத்தை உருவாக்கி அந்த துப்பாக்கியை காட்டி இந்த மக்களை அச்சுறுத்துகிறது, அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்துகிறது. அது துப்பாக்கி வடிவில் இந்த வரைபடமும் அதுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. இந்த வரைபடம் அதுல இந்த ப்ளூ லைன் விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய இடம். இதுல அந்த சிகப்பு கோடு அந்த வில்லேஜ், அந்த கிராமத்துடைய எல்லைகளை குறிக்கிறது. இதுல குறிப்பா பரந்தூர், வளத்தூர், பொடவூர், ஏகனாபுரம், நெல்வாய், தண்டலம், மணப்பூர், தொடவூர், எடையார்பாக்கம், சிக்கிலிப்பாடி, மேலேரி, குணகரம்பாக்கம், மகாதேவி மங்கலம், நாகப்பட்டு இந்த கிராமங்கள் தான் இந்த ஒட்டுமொத்தமான 5714 ஏக்கர் விமான நிலையத்துக்கு எடுக்கப்பட இருக்கிற கிராமங்கள். இதுல முழுமையாக ஒரு கிராமமே பறிபோகுது அப்படின்னா அது ஏகனாபுரம். பரந்தூர் அப்படின்னு இதுக்கு பேர் இருந்தாலும் கூட பரந்தூருடைய குடியிருப்பு பகுதிகள் இந்த விமான நிலையத்துடைய பகுதிக்கு எடுக்கப்படலை. பரந்தூருடைய விவசாய நிலங்களும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலங்களும் ஏரிகளும் அது விமான நிலையத்துடைய அந்த கட்டுமானத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த கிராமம் கிட்டத்தட்ட 990 ஏக்கர். அந்த கிராமத்தில் கூடிய மொத்தம் 3 ஏரி அந்த கிராமத்தில் இருக்கிறது. மிக முக்கியமான ஏரி. அந்த 3 ஏரிக்குமே மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த வரலாற்று பின்னணி கொண்ட 3 ஏரிகளை அரசு முழுமையாக எடுக்கிறது. இந்த ஏகனாபுரத்துல ஒரு 120 ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தையும் அரசாங்கம் எடுக்கிறது. பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, 13 கோவில் இருக்கு. கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஏகனாபுரம் கிராமத்திற்குரிய வீடு, கோவில், அம்பேத்கர் சிலை, சாலை, மொத்தமாக ஒரு கிராமமே இந்த விமான நிலையத்துடைய பகுதிக்கு எடுக்கப்படுகிறது. அதே போலதான் 2350 மக்கள் தொகை கொண்ட இந்த ஏகனாபுரம் கிராமத்தை மட்டும் எடுக்கல. அதே போல 150 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு 300 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நெல்வாய் அப்படிங்கிற அழைக்கப்படும் கிராமம். அதே போல மேலேரி அப்படின்னு இருக்கு, ஒரு 65 வீடுகள் இருக்கு. நாகப்பட்டு அப்படிங்கிற கிராமம், இது ஒரு 65 வீடுகள் இருக்கு. இது முழுமையாக ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஒரு கிராமமே, இந்த 4 கிராமங்களும் இந்த 5714 ஏக்கருக்குள்ள முழுமையாக ஆக்கிரமிக்குது. இந்த ஏகனாபுரத்தை பார்வையிட்ட பிறகு ஒரு புரிதல் கிடைத்தது. இந்த ஏகனாபுரத்துல மக்கள் அரசை சார்ந்து வாழாம ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே தற்சார்பு பொருளாதார கொள்கை, இப்போ டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்டாவில் வரக்கூடிய காவிரி நீர்ப்பாசனத்தை நம்பி வாழ்றாங்க. அந்த காவிரி நீரை நம்பி வாழணும்னா அரசை சார்ந்து, அதிகார வர்க்கங்களை சார்ந்து வாழணும். ஏன்னா அரசு நினைச்சாதான் காவிரியில் தண்ணி வரும். அது 2 மாநில அரசு நினைக்கணும், மத்திய அரசு நினைக்கணும், உச்ச நீதிமன்றம் நினைக்கணும். ஆனா இங்க உச்ச நீதிமன்றம் நினைக்க வேண்டாம், மத்திய மாநில அரசு நினைக்க வேண்டாம், கர்நாடகா தமிழ்நாடு அரசு நினைக்க வேண்டாம், அதிகார வர்க்கம் நினைக்க வேண்டாம். இயற்கையில மழை பொழிந்தால் அந்த ஏரியில தண்ணி இருக்கும். மழையை மட்டும் நம்பி வானம் பார்த்த பூமியாக 2 போகம், அதாவது பெய்யக்கூடிய மழையை சேமித்து வைத்து 2 போகம் மக்கள் விளைவிக்கிறாங்க. முழுக்க முழுக்க நெல் மட்டுமே விளைவிக்கக்கூடிய கிராமம் ஏகனாபுரம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு 1300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. அந்த வீட்டில் வாழ்ற ஒவ்வொருத்தரும் விவசாயி. ஒவ்வொரு வீட்லையும் தென்னை மரங்கள் இருக்கு, ஒவ்வொரு வீட்லையும் முருங்கை மரம் இருக்கு. குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்லையும் 2 மாடு இருக்கு. 2 மாடு, முருங்கை மரம், ஆடு, ஒரு 2 ஏக்கர், 1 ஏக்கர், 20 சென்ட், 30 சென்ட், 40 சென்ட், 5 ஏக்கர் அப்படின்னு வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நிலத்தை நம்பி மட்டுமே வாழக்கூடிய விவசாயிகள். படித்த பசங்கள் பக்கத்தில் கூடிய நிறுவனங்களை வேலை செய்யறாங்க, பணி செய்யறாங்க. ஸ்ரீபெரும்புதூருடைய அந்த சிப்காட் போன்ற இடங்கள்ல வேலை செய்யறாங்க. முழுமையாக ஒரு விவசாயத்தை 90 விழுக்காடு நம்பிக்கூடிய கிராமம். அதனால இதை விட்டுட்டு அவங்க வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சா கூட அவங்களால வாழ முடியாது. அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பெரியவட்ட பேசும்போது 83 வயசு ஆகுது தம்பி, இனிமேல் நான் எங்க போய் பொழைப்பேன்? ஐயா, உங்களுக்கு தான் அரசாங்கம் 3.5 மடங்கு, இப்போ அரசினுடைய மதிப்பை விட 3.5 மடங்கு கொடுக்குறாங்களே. விஞ்ஞானம் முக்கியம் இல்லையா? வளர்ச்சி முக்கியம் இல்லையா? டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லையா? விமான நிலையம் முக்கியம் இல்லையா? அதுக்காக உங்க ஊரை நீங்க தியாகம் பண்ணக்கூடாதா? இந்தியாவுக்காக ஒரு மாநிலம் தியாகம் பண்ணலாம், ஒரு மாநிலத்துக்காக ஒரு மாவட்டம் தியாகம் பண்ணலாம், ஒரு மாவட்டத்துக்காக ஒரு ஊர்க்காரங்க தியாகம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எம் கிருஷ்ணமூர்த்தி, சர்தா முருகேஷ் நாயக்கர். எனக்கு 83 வயசாச்சு. சரிங்க ஐயா, 83 வயசுல விமானத்தை எதிர்க்காத உங்க அப்படி எதிர்ப்பான். அதை கம்மியாச்சு விமான நிலையத்தை எங்க கொண்டு வரணும்னு முதல்ல பகுத்தறியணும்.
தரிசனத்தை தேர்ந்தெடுக்கணும். 13 ஊர் அழிச்சு துரியோதன மாதிரியா 66 ஊர் அழிச்சு விட்டு துரியோதனை கொண்டு ஆளுதான். அது மாதிரி எண்ணம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மக்கள் வாழற இடம் திறந்த வழி பூமி, அதே பச்சை பசுமையான இந்த பூமி, இந்த பூமி அழித்து முன்னால் வர விமானம் கொண்டாந்தா விமானம் எதுக்கு தேவை? பறக்க போகுது. அது எங்கே பறக்கணும்? மீனம்பாக்கம் இல்லை மதுரைக்கு கொண்டு போகிற, தஞ்சாவூருக்கு கொண்டு போகிற, எங்கே தரிசனம் இல்லை அங்கே கொண்டு போய் அந்த மக்களுக்கு உதவி. இங்கே சிப்காட் கொண்டாந்துக்கிற அப்புறம் இங்கே தேவையான வளர்ச்சி உதவி. தமிழ்நாட்டில் தேவையான வளர்ச்சி மெட்ராஸ்லேருந்து ஸ்ரீபெரும்பு வந்து 40 கிலோமீட்டருக்கு வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. வேறு இடம் கிடையாது. விமானத்தை கொண்டாந்து இந்த 13 கிராமத்தை அழிச்சு நீ விமானம் கொண்டாந்து சொன்னால் இது தேவையா நாட்டுக்கு? நாட்டுக்கு நாங்கள் விமான நிலையத்துக்கு எதிரி அல்ல. விமானம் தேவை, அதாவது வளர்ச்சி தேவை. எங்கே செய்யணுமோ அங்கே செய். இல்ல உங்க நிலத்துக்கு 3.5 மடங்கு வந்து அதிகமா பணம் தரேன்னு சொல்றாங்களே. 5 இல்ல 20 மடங்கு கொடுத்தாங்களா? அது நான் சுண்டைக்காய வாயில வச்சு சப்ப முடியும். ஒரு மூட்டை நெல் அது நானே 13 மூட்டை நெல் அறுத்துக்கிறேன். 8 மூட்டை நெல் தொட்டில் போடுறேன். 8 மூட்டை நெல் தொட்டி போட்டால் வருஷத்துக்கு போகிறேன். நானே என் பொண்ணு என் முன்னாடி எல்லாரையும் காப்பாற்றுவோம். நீ கூட துட்டு சீப்பாக தான் சாப்பிடணும். என்ன அந்த துட்டு வச்சுக்கணும். நான் மண்ணை வச்சுக்கணும். மண்ணில் என்ன செய்ய முடியும்? இன்னும் 2 நாளைக்கு அரிசி வாங்கலாம், 3 நாளைக்கு அரிசி வாங்கலாம். அதே குடிக்காரங்கிட்ட போச்சுன்னா 4 நாள் குடிச்சு விட்டு அப்புறம் பிச்சை எடுப்போம். எத்தனையோ ஊர் 1947 57 வாங்கணும் பிளாட்டு பேர பிளாட்டு தேஞ்சி கொடுத்து போச்சு. இல்லை மீனம்பாக்கத்தில் நீ எங்கடா கூட வர கண்மேட்டி உன்னால முடியுமா? 1947 வாங்கின நிலத்துக்கே பணம் கொடுக்கல. பணம் கொடுக்கணும் கொடுக்கல. இந்த பாமர மக்களுக்கு தெரியாது. நானே 1967 கட்சியில் ஈடுபட்டு அரசியல் இருக்கீங்க. அரசியல் இருக்கிறேன். சரி, சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கொடுத்துறாங்க. நீங்க மட்டும் எத்தனை நாளைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? சரியா, சுத்திலாம் கொடுத்துடலாம். ஆனா எங்களுக்கு அவங்க வந்து பண ஆசை இருக்கலாம், ஒன்று மாதிரி பண ஆசை இருக்கலாம், எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் இந்த ஊரை விட்டு போனால் நான் எங்கேயும் பழைக்க முடியாது. எங்களுக்கு வாழ்வாதாரம் தெரியாது. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு நிலம்? எனக்கு 40 சென்ட் தான் இருக்குது. பொண்டாட்டி பிள்ளை எதுவும் கிடையாது. பொண்டாட்டி தான் இருந்தாலும் நாங்கள் 40 சென்ட் 40 சென்ட் நான் ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு சாப்பாடு தீனிக்குது. நீ கூட சுட்டு போய் எங்கே வச்சு நான் பழைப்பேன்? அதுக்கு பதில் சொல்லு. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பன்னூரில் ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்போ எல்லாம் பண்ணிட்டு இங்கே ஏன் வந்த போது சொல்லு. இந்த 300 ஏக்கர் ஆக்குதாங்க. யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு. பன்னூர்லையா? பன்னூரில். அப்புறம் வந்து 20,000 கோடி ரூபாய் கண்ணாடிக்காரங்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டேன். அப்புறம் கனிமொழியில் 200. அந்த 500 ஏக்கரை விற்று மண்டை வாயில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எதாவது போட்டியா? எல்லாம் சேர்க்க கொடி நாட்டு எல்லாம் செய்துட்டு அப்புறம் எல்லாம் செய்துட்டு மாதிரி இங்கே வந்து சொன்னேன். இந்த அர்த்தம் ஏக்கரை அப்புறம் நான் இடிச்ச வாய்ப்புறேன். இந்த 13 ஊரும் ஒன்றா கூட வைக்கிறேன். உன்னதாவது இளைஞர் ஜெயபத்தில் அச்சாம் பாரு, நாளைக்கு ஓட்டாம் பாரு. அதே மாதிரி அடிக்கிறதே நான் இந்த ஊரில் வாழல. ஆனால் ஏகலாபத்தில் 50 உயிராவது இந்த ஊரை போக வேண்டி அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் விட மாட்டோம். சரிங்க.